ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் கொத்தவரங்காய் மசாலா தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொத்தவரங்காயை வேக வைக்கிறதுக்கு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் வேகும் நமக்கு காய். இப்போ சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தவரங்காயை அதில் சேர்த்துக்கலாம். அது நல்லா வேகட்டும், மூடி வச்சிடலாம். இப்போ சைடில் ஒரு மிக்ஸி ஜாரில் காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா, ஒரு 5-6 பல் பூண்டு, ஜீரகம் 1/2 ஸ்பூன், தேங்காய் 2லேருந்து ஒரு 3 பல் எடுத்துருக்கேன், காஷ்மீர் மிளகாத்தூள். இது நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம், நேவாக அரைக்காமல். இப்போ இது கொத்தவரங்காய் நமக்கு நல்லா வெந்திருக்கும். வேகலாம் நல்லா வேக விட்டுக்கோங்க. திரும்பி ஒரு 5 நிமிஷம் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வடிகட்டி தனியாக வச்சுக்கலாம். இப்போ அப்போயே அதே கடாயில் இப்போ கொஞ்சமாக 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். தாராளமாக சேர்த்துட்டு கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை ஒரு கொத்து, புடிசாக நறுக்கின பெரிய வெங்காயம் 2 சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். சிம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். அரைச்ச கொரன்னு அரைச்சோம் பார்த்திங்களா, அந்த மசாலாவை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். பச்சையாக அரைச்சோம், அதனால் கொஞ்சம் 2 நிமிஷம் நல்லா வதக்கணும். ஒட்டுச்சுன்னா நீங்கள் தேவைப்பட்டால் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், மிளகாத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். கரம் மசாலா 1 ஸ்பூன், தனியாத்தூள், அதையும் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நான். பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு இப்போ கொத்தவரங்காய் எடுத்து வச்சு பார்த்திங்களா, அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு நமக்கு. ஆனால் ரொம்ப நேரம் வேகணும்னு தேவையில்லை. இப்போ இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா கொத்தவரங்காய் வேக வைக்கும் போது போட்டது தான், வெங்காயம்லாம் சேர்த்துருக்கோம், அதனால் உப்பு பத்தாது நமக்கு. உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு சுவையான கொத்தவரங்காய் மசாலா. நீங்களும் வீட்டில் இதேமாரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.